ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன் கேக்குறீங்களா? நம்ம வானதி தாங்க அது காரணம். நம்ம வானதியை பார்த்த உடனே எனக்கு வானதினா ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு வானதி எபிசோட்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு வானதி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் எனக்கு வானதி பிடிக்கும்னா அவளோட ஆட்டிடியூடு, பேசுற விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப போல்டா பேசுற பொண்ணு. அதனால எனக்கு வானதி ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எப்படியோ குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு அட்ரஸ் கிடைச்சிச்சுப்பா, பெரியப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்ம திண்டுக்கல் பக்கத்துல தானே இருக்கு நம்ம குலதெய்வ கோயில் சொல்றாரு. இதை கேட்ட பாண்டியன் சொன்னீங்க எல்லாமே கோவம் வந்துருச்சு. இவ்வளவு நிலாவுக்கும் கோவம் வந்து கேட்குறாங்க, என்ன நேற்றுலாம் நாங்கள் கேட்டு வந்தோம், நீங்கள் தெரியாது சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படி அதே கரெக்டான அட்ரஸ் சொல்கிறீங்கன்னு கேட்க, இல்லைம்மா நானும் ஏதோ யோசனை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு அப்போ ஞாபகம் வரல, திடீர்னு சாமி வந்து கனவுல வந்து எனக்கு எதுவும் பண்ண மாட்டியாடான்னு கேட்டது, அதனால தான் அப்படி சொன்னான்றாரு. வர ஆத்திரத்துக்கு இந்த ஆள் அப்படின்னு சோழன் வந்து அவங்க அப்பா அடிக்க போறாரு. நிலா வந்து வேணாங்க, இந்த வீட்டில் சண்டை சச்சரவு நடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க. சரி எல்லாரும் கோயிலுக்கு போய் பிளான் பண்ண, நடேசன் நானும் வருவேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் தேவையில்லை இந்த நாள்லாம் வர வேணாம், நம்ம மட்டும் போகலான்ட்டு பாண்டியன் சோழன்னு சொல்கிறாங்க. இல்லை நிலாவும் சேரணும், இல்லை வேணாம் அவரும் கூட்டு போகலாம், அவர் மட்டும் எப்படி விட்டு போகிறது, சந்தா எல்லாரையும் கூட்டு போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பல்லவன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் பல்லவனை பார்க்குது, இவனும் பார்க்குறான். இது நிலாவுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பொண்ணோட ஃபோட்டோ இவன் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த சோழன் வந்து கிண்டல் பண்ணிட்டு, என்னடா வாழாடா அப்படின்னு கேட்க, ஆனால் சும்மா என்ன வெறுப்பேற்றாத, நாங்கள் எதுவும் பேசலான்னு இருந்தோம், எதுவுமே பேச ஆரம்பிக்கல, ஹாயினும் அதுக்குள்ளே அவங்க சொந்தக்கார் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, எதுவுமே பேசலான்னு பாண்டி உடனே வானதி கால் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், திண்டுக்கல் போகிறோம், போயிட்டு வர 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லவே, அப்போ 4 நாள் ஆகுமா, அப்போ என்ன உன்னை பார்க்கவே முடியாதா, பேசவே முடியாதா, நீ அங்கே போய் எனக்கு ஃப்ரீயாக சொல்ல பேசுவேன்னு கேட்குறாங்க. லூசு, நான் கண்டிப்பாக பேசுவேன், ஃப்ரீயாக அங்கே என்ன வேலை இருக்குது எனக்கு, சாமி கும்பிட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன், என்னை மட்டும் ஏன் கூட்டு போக மாட்டீங்க, நானும் வருவேன்ல, அடுத்த வருஷம் நம்ம கல்யாணம் ஆகிட்டோம்ல, அப்போ நான் கூட்டு போகிறேன், இல்லை பாண்டி எனக்கு ஆசையாக இருக்கும் கூட வரணும், நீங்கள் எல்லாம் ஒன்றா போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் நம்ம கல்யாணம் ஆகிட்டோம்ல, அப்போ நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவேன். சரி பாண்டி என்னை ஏமாற்றக்கூடாது, பக்கத்தில் தானே கொடைக்கானல், அங்கெல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அங்கெல்லாம் போகலப்பா, டைமே இருக்காது, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயம் லைனில் இரு பாண்டின்ட்டு, தேவையில்லாத வேலை தான். அவங்க அண்ணனை வெறுப்பேற்றுக்காக்க இந்த வானதி வாயை வச்சுன்னு சும்மா இருக்காது. பாண்டி எப்படா வருவேன், சீக்கிரமாக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் அடுத்த வருஷம் கூட குலதெய்வ கோயிலுக்கு வருவேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு ரொம்ப சீனை போட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வெறுப்பேற்றிட்டு, அவங்க அண்ணன் வசந்த் செம்ம காண்டில் இருக்கான். வானதி அண்ணன் அவன் ஏற்கனவே எப்போ சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிச்சு. இவங்க அண்ணன் ஏதோ ஒரு குட்டுத்தனமாக யோசிச்சு பிளான் பண்ணுறான். அது என்னவா இருக்கும்னா, ஒன்று இந்த வானதியை வந்து எங்கன்னா எடுத்துகிட்டு போய் தனியாக அடைச்சி வச்சிடணும், ரெண்டாவது சீக்கிரமாக யாருன்னா ஒருத்தரை பார்த்து அவளை அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணணும். இது 2 தான் அவன் செய்ய போகிறான். நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.